ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்மசி 360 தமிழ். நம்ம பார்மசி 360 தமிழில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை இவங்க அப்ரூவல் பண்ண பார்மசி காலேஜஸில் படிக்கக்கூடிய பிஃபார்ம் கேண்டிடேட்ஸ்க்கு PCI, அதாவது பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி இவங்க ஷெடியூல் பண்ண அஃபிஷியல் சிலபஸ் காப்பியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன கண்டென்ட்டெல்லாம் இருக்க போகுது, இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட கூகுள் க்ரோம் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லார் மொபைல்லையும் கூகுள் க்ரோம் இருக்கும். க்ரோம் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அதோடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnmgr.ac.in. இந்த வெப்சைட்டு உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கான அஃபிஷியல் பேஜோடைய லிங்க் இருக்கும். ஃபஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இதோடைய ஹோம் பேஜு. இதில் யூனிவர்சிட்டி பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தோன்னா யூனிவர்சிட்டியுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. கீழே இந்த மாதிரி புல்லட் ஐகான்ஸ் போட்டு அகாடமிக் டெசிஷன்ஸ், அஃபிலியேட்டட் காலேஜஸ், இன்ஸ்டியூஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேஜஸாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த தேர்ட் பேஜ் பார்த்தோம்னா இதில் சிலபஸ் அண்டு கரிக்குலம்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிப்போம். ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கீழே பார்த்தோம்னா சிலபஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ். இதில் மெடிக்கல், டென்டல், இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அலைடு ஹெல்த் சயின்ஸ், மாஸ்டர் இன் மெடிசன், போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம் வந்து அலைடு ஹெல்த் சயின்சஸ் கேட்டகரியில் வரும். அலைடு ஹெல்த் சயின்ஸை கிளிக் பண்ணிப்போம். இதில் பார்த்தோம்னா அலைடு ஹெல்த் சயின்ஸில் நர்சிங் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், இதை பற்றி. கீழே பார்மசின்னு இருக்கும். ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி. இதில் நமக்கு தேவையானது பார்மசியை செலக்ட் பண்ணோன்னா அதில் கொடுத்துருப்பாங்க பிஃபார்ம் ரெகுலேஷன்ஸ் அண்ட் சிலபஸ் பை த PCI ஃப்ரம் த AY 2017 to 18 அட்மிஷன் ஆன்வார்ட்ஸ். இதுதான் நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற சிலபஸ். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்காக அதை கிளிக் பண்ணிப்போம். அதை நீங்கள் டச் பண்ணதுமே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். அதை நீங்கள் போய் உங்கள் ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ரீடர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி ரூல்ஸ் அண்ட் சிலபஸ் ஃபார் த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ். என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன ரெகுலேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெகுலேஷன்ஸில் பார்த்தோம்னா ஷார்ட் டைட்டில் அண்டு கமென்ஸ்மெண்ட் அப்படின்ட்டா பார்த்தோம்னா ரிவைஸ்டு ரெகுலேஷன் ஃபார் த பிஃபார்ம், அதாவது சீர்திருத்தப்பட்ட ரெகுலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒழுங்குபடுத்தப்பட்ட புதிய நியூ சிலபஸ் தான் இது, அதை கொடுத்துருக்காங்க. செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் அட்மிஷன், என்ன தகுதி இருந்தால் பிஃபார்ம் படிக்கலாம், என்ன கல்வி தகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் பிஃபார்ம், அதாவது கேண்டிடேட் ஷெல் ஹேவ் பாஸ்டு
10+2 எக்ஸாமினேஷன் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட அத்தாரிட்டியில் 12th முடிச்சிருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஆர் பயாலஜி குரூப், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்ரூவ்டு பை ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேட்ரல் என்ட்ரி இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் பிஃபார்ம் ஜாயின் பண்ணுறவங்க அவங்க வந்து 8 செமஸ்டர்ஸ் படிப்பாங்க. அதே லேட்ரல் என்ட்ரி பிஃபார்ம்னு சொல்லவங்க பார்த்தோம்னா டிஃபார்ம் முடிச்சுட்டு, அதாவது அப்ரூவல் ஃபார்மசி கவுன்சிலால் அப்ரூவ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட்டில் டிஃபார்ம் முடித்தவங்க இந்த லேட்ரல் என்ட்ரி பிஃபார்மில் ஸ்ட்ரெயிட்டாக 3rd செமஸ்டருக்கு ஜாயின் பண்ணலாம். இதுதான் லேட்ரல் என்ட்ரி பிஃபார்ம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். பிஃபார்ம் கோர்ஸ் கண்டிப்பாக 8 செமஸ்டர் உள்ளடக்கியது. 8 செமஸ்டர் இருக்கும். லேட்ரல் என்ட்ரி பிஃபார்ம் பார்த்தோம்னா 6 செமஸ்டர் தான். அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். இதுவரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஸ்கூலில் பிஃபார்ம் படிக்கிறது வந்து கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் ஷல் பி இன் இங்கிலீஷில் தான் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க போகிறோம். ஒர்க்கிங் டேஸ் இன் ஈச் செமஸ்டர், எத்தனை நாள் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செமஸ்டரும் கண்டிப்பாக 100 நாட்களுக்கு குறையாமல் ஒர்க்கிங் டேஸ் கன்சிஸ்ட் ஆகிருக்கணும். அதாவது அவுட் செமஸ்டர் ஈவன் செமஸ்டர்னு சொல்லுவாங்க. ஜூன் ஆர் ஜூலை டு நவம்பர் ஆர் டிசம்பர் இது வரைக்கும் இருக்கிறது அவுட் செமஸ்டர்னு சொல்லுவாங்க. ஈவன் செமஸ்டர்னு பார்த்தோம்னா டிசம்பர் ஆர் ஜனவரி டு மே ஆர் ஜூன். இதுதான் அவுட் அண்டு ஈவன் செமஸ்டருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அட்டண்டன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கேண்டிடேட்டும் 80% அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமினேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. லெஸ் தென் 80% இருந்துச்சுன்னா எலிஜிபிள் கிடையாது கேண்டிடேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அடுத்தது ப்ரோக்ராம் கோர்ஸ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர். இதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் மார்க்ஸ் எப்படி எதை பேஸ் பண்ணி கிரெடிட் மார்க்ஸ் தர போகிறாங்க, கிரெடிட் அசைன்மெண்ட், தியரி அண்ட் லேபரேட்டரி கோர்சஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. மினிமம் கிரெடிட் ரெக்குயர்மெண்ட்ஸ், குறைந்தபட்ச எவ்வளோ மதிப்பெண் கிரெடிட் பண்ணப்படும் அது கொடுத்துருக்காங்க. அகாடமிக் ஒர்க்கு ரெகுலர் ரெக்கார்ட் ஆஃப் அட்டண்டன்ஸ் இன் போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் மெயின்டைன் பை த டீச்சிங் ஸ்டாஃப். கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி, பிஃபார்ம் கோர்ஸில் என்னென்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது, இதெல்லாம் ஒரு 8 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர் டு 8th செமஸ்டர் வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், என்னென்ன நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம், எது ப்ராக்டிக்கல், எது தியரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் செமஸ்டர் 1. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் என்ன படிக்க போகிறோன்னா, என்னென்ன கோர்ஸ் படிக்க போகிறோன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி 1, பார்மசியூட்டிக்கல் அனாலிசிஸ், பார்மசியூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதாவது தியரியில் இது 4 சப்ஜெக்ட்டும் மெயின் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரெமிடியல் பயாலஜி, ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், அதாவது காலேஜ்லேயே கண்டக்ட் பண்ணுறது, யூனிவர்சிட்டியால் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது, காலேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெமிடியல் பயாலஜின்றவங்க வந்து 12th பயாலஜி படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரெமிடியல் பயாலஜி படிப்பாங்க. அதுபோல் ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ் அது 11th மேத்தமெட்டிக்ஸ் படிக்காதவங்களுக்காக ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ். அதே மாதிரி ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல், பார்மசியூட்டிக்கல் அனாலிசிஸ், பார்மசியூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் ப்ராக்டிக்கல் இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரெமிடியல் பயாலஜி இதுவும் ப்ராக்டிக்கல் இருக்கும், பட் நான் யூனிவர்சிட்டி. அது பற்றின எத்தனை மணி நேரம் எக்ஸாம்ஸ், டுட்டோரியல்ஸ், கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. டேபிள்லேயே பார்த்துக்கலாம். அடுத்தது செகண்ட் செமஸ்டரில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் செமஸ்டரில் பார்த்தது ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி 1. இது வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி 2 செகண்ட் பார்ட். பார்மசியூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தோஃபிசியாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபார்மசி, என்விரான்மெண்டல் சயின்சஸ்.
இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எல்லாத்துக்கும் சேம். பட் என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் கிடையாது. இதில் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எதுன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்டு என்விரான்மெண்டல் சயின்ஸ், இது ரெண்டுமே நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் தான். மற்ற ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பார்மசூட்டிக்கல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, பேத்தோஃபிசியாலஜி இதுவெல்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்ட் செமஸ்டரில் பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2, செகண்ட் செமஸ்டரில் பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1 பார்த்துருப்போம். இப்போ தேர்ட் செமஸ்டரில் பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2, அப்புறம் ஃபிசிக்கல் பார்மசூட்டிக்ஸ், பார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே மெயின் சப்ஜெக்ட்ஸ் தான். எதுவும் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. போத் ப்ராக்டிக்கல் அண்டு தியரி எல்லாத்துக்குமே காமன். தேர்ட் செமஸ்டரில் பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2, செகண்ட் செமஸ்டரில் பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1 பார்த்துருப்போம். இப்போ தேர்ட் செமஸ்டரில் பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2, அப்புறம் ஃபிசிக்கல் பார்மசூட்டிக்ஸ், பார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே மெயின் சப்ஜெக்ட்ஸ் தான். எதுவும் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. போத் ப்ராக்டிக்கல் அண்டு தியரி எல்லாத்துக்குமே காமன். அடுத்தது ஃபோர்த் செமஸ்டர், செகண்ட் இயர் படிப்பீங்க. ஃபோர்த் செமஸ்டர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னு பார்க்கலாம். பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தேர்ட் பார்ட், அது மெடிசினல் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் பார்ட். ஃபிசிக்கல் பார்மசூட்டிக்ஸ் 2, பார்மகாலஜி 1, அப்புறம் பார்மகாக்னசி அண்டு ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி 1. தியரி இது இந்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே தியரி. மெடிசினல் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல், ஃபிசிக்கல் பார்மசூட்டிக்ஸ் 2 ப்ராக்டிக்கல், பார்மகாலஜி 1 ப்ராக்டிக்கல், பார்மகாக்னசி அண்டு ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி 1 ப்ராக்டிக்கல். இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் செமஸ்டர் 5, மெடிசினல் கெமிஸ்ட்ரி 2 தியரி, இண்டஸ்ட்ரியல் பார்மசி 1 தியரி, பார்மகாலஜி 2 தியரி, பார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி 2 தியரி, பார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் தியரி, இண்டஸ்ட்ரியல் பார்மசி ப்ராக்டிக்கல், பார்மகாலஜி 2 ப்ராக்டிக்கல், பார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி 2 ப்ராக்டிக்கல். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் செமஸ்டர் 6th. இதில் மெடிசினல் கெமிஸ்ட்ரியுடைய தேர்ட் பார்ட் தியரி, பார்மகாலஜி தேர்ட் தியரி, ஹெர்பல் ட்ரக்ஸ் டெக்னாலஜி தியரி, பயோ பார்மசூட்டிக்கல் அண்டு பார்மகோகைனெட்டிக்ஸ் தியரி, பார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி தியரி, குவாலிட்டி அஷூரன்ஸ் தியரி. அப்புறம் ப்ராக்டிகல்ஸ்னு பார்த்தோம்னா மெடிசினல் கெமிஸ்ட்ரி 3 ப்ராக்டிக்கல், பார்மகாலஜி 3, ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி ப்ராக்டிக்கல். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். இதெல்லாம் இதில் படிக்க போகிறோன்னா கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் செமஸ்டர் 7th செமஸ்டரில் என்ன படிக்க போகிறோன்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் பார்மசி 2 தியரி, பார்மசி ப்ராக்டிஸ் தியரி, நாவல் ட்ரக்ஸ் டெலிவரி சிஸ்டம் தியரி, இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் இது ப்ராக்டிக்கல் அண்டு ப்ராக்டிஸ் ஸ்கூல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிஸ் ஸ்கூல்னால் என்னென்னு பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் 8th செமஸ்டர் அதாவது ஃபைனல் செமஸ்டர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செமஸ்டர். மற்ற செமஸ்டர்ஸை காட்டிலும் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி, சோஷியல் அண்டு ப்ரிவென்டிவ் பார்மசி, பார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி சயின்சஸ், பார்மகோ விஜிலன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஹேர்பல்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைன், செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, காஸ்மெட்டிக் சயின்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் பார்மகாலஜி, அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னிக்ஸ், டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அண்டு நட்ராசியூட்டிகல்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க். இது வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் அதிகமாக இருக்கும். மற்ற செமஸ்டரை காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அப்புறம் செமஸ்டர் வைஸ் கிரெடிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட்ஸ் டு 8th செமஸ்டர் வரைக்கும் கிரெடிட் மார்க்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கமிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கமிட்டி, எக்ஸாமினேஷன் அண்ட் அசஸ்மெண்ட்ஸ், இன்டர்னல் எக்ஸாம்ஸ், அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் எண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் மார்க் எவ்வளோ தரணும், அதோடய டியூரேஷன் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, எண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எத்தனை மணி நேரம் எக்ஸாம் எல்லாமே, செமஸ்டர் 2 செமஸ்டர் 3 ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதாவது செஷனல் எக்ஸாம்ஸ் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். செஷனல் எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ மார்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டோட்டல் மார்க்ஸ் எத்தனை மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறோம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு செமஸ்டருக்கும். அப்புறம் ஸ்கீம் ஃபார் அவார்டிங் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எவ்வளோ கிரெடிட் மார்க்ஸ் எல்லாம் தர போகிறாங்க, அதாவது அட்டெண்டன்ஸ், அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ், அண்டு ப்ராக்டிக்கலில் அட்டெண்டன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட்ஸ், வைவாவோஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலாட்மெண்ட் மார்க்ஸ் ஃபார் அட்டெண்டன்ஸ், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் தியரி ப்ராக்டிக்கல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு கொடுத்துருப்பாங்க. 95 to 100% உங்கள் அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா தியரியில் 4 மார்க்ஸ் கிடைக்கும், ப்ராக்டிக்கலில் 2 மார்க்ஸ். 90 to 94% இருந்துச்சுன்னா தியரியில் 3 மார்க்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கலில் 1.5 மார்க்ஸ். அப்புறம் 85 to 89% எடுத்திருந்தீங்கன்னா தியரியில் 2 மார்க்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கலில் 1 மார்க். அப்புறம் 80 to 84% எடுத்திருந்தீங்கன்னா தியரியில் 1 மார்க், ப்ராக்டிக்கலில் 0.5 மார்க். லெஸ் தென் 80 0 மார்க்ஸ் தான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 80%க்கு கீழே இருந்தால் எக்ஸாமினேஷனுக்கு கேண்டிடேட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ லெஸ் தென் 80 மார்க்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது, மார்க்ஸு 0. செஷனல் எக்ஸாம்ஸ் பற்றி அடுத்தது செஷனல் எக்ஸாம்ஸ் பற்றி பார்த்தோம்னா இது காலேஜ்லேயே கண்டக்ட் பண்ணுற ஒரு பருவத்தேர்வு மாதிரி தான் காலேஜ்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது 30 மார்க்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ஃபார் 15 மார்க்ஸ்னாலாம் கொடுத்துருப்பாங்க. அது காலேஜை பொறுத்து அவங்க வச்சுப்பாங்க எக்ஸாம்ஸ். செஷனல் எக்ஸாம்ஸ்லேருந்து 2 செஷனல்ஸ் எக்ஸாம்ஸ் எடுத்து ஆவரேஜ் பண்ணி அது இன்டர்னல் மார்க்ஸ்க்கு ஜாயின் பண்ணிப்பாங்க. அடுத்தது கொஷின் பேப்பர் பேட்டர்ன் ஃபார் தியரி செஷனல் எக்ஸாமினேஷன். செஷனல் எக்ஸாம்ஸுடைய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதாவது MCQs 10x1 10 மார்க்ஸ், ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 5x2 10 மார்க்ஸ், லாங் ஆன்சர்ஸ் அதாவது 2 கொஷின் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று எழுத வேண்டியது இருக்கும், அதுக்கு 1x10 10 மார்க். ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 எழுதணும் அவுட் ஆஃப் 3க்கு, அது 10 மார்க்ஸ், டோட்டல் 30 மார்க்ஸ். அப்புறம் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு பேட்டர்ன் பார்த்தோம்னா லாங் ஆன்சர் 1 out of 2 10 மார்க் அண்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் 4 out of 6 20 மார்க்ஸ், டோட்டல் 30 மார்க்ஸ். கொஷின் பேப்பர் பேட்டர்ன் ஃபார் ப்ராக்டிக்கல் செஷனல் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. சினாப்சிஸ் 10 மார்க், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் 25 மார்க்ஸ், வைவாவோஸ் ப்ராக்டிக்கல் முடிஞ்சதும் கேட்க போகிற கேள்வி வைவாவுக்கு 5 மார்க்ஸ், டோட்டல் 40 மார்க்ஸ். அடுத்தது ப்ரொமோஷன் அண்ட் அவார்ட் ஆஃப் கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 50%க்கு கீழே இருக்கக்கூடாது, 50%க்கு மேலே இருந்துச்சுன்னா கிரேட் கிடைக்கும்னு. அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதாவது இன்டர்னல் எக்ஸாம் செஷனல் எக்ஸாம்ஸில் லோயஸ்ட் மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மாதிரி ஒன்று நடத்துவாங்க, அது ஒன்று. ரீஎக்ஸாமினேஷன் ஆஃப் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு ரீஎக்ஸாமினேஷன் மாதிரி தான் இது. எக்ஸாக்ட் டேட்ஸ் எல்லாமே டைம் டு டைமுக்கு நோட்டிஃபை பண்ணப்படும். அடுத்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் ஃபார் எண்ட் செமஸ்டர் தியரி எக்ஸாமினேஷன். செமஸ்டர் தியரி எக்ஸாமுக்கு வந்து டோட்டல் 75 மார்க்ஸ் இருக்கும் தியரி எக்ஸாம். அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்தோம்னா 20 கொஷின்ஸ் இருக்கும், 20x1 20. இது என்னென்னா எண்ட் செமஸ்டர் எக்ஸாம், எண்ட் தியரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மற்ற எக்ஸாம்லேருந்து இது கொஞ்சம் வேறுபடும். அடுத்தது ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்னு பார்த்தோம்னா 10x2. இப்போதைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. 10x2னா
2 10 மார்க்ஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும், 20 மார்க்ஸ். அண்டு லாங் ஆன்சர்ஸ் 2 out of 3, 2 into 10 20. ஷார்ட் ஆன்சர்ஸ் எனி 7 out of 9, 35 மார்க்ஸ், டோட்டல் 75 மார்க்ஸ். 50 மார்க்ஸ் பேப்பர் பார்த்தோம்னா லாங் ஆன்சர்ஸ் 2 out of 3, 20 மார்க். ஷார்ட் ஆன்சர்ஸ் 6 out of 8, 30 மார்க்ஸ், டோட்டல் 50 மார்க்ஸ். 35 மார்க்ஸ் எக்ஸாமில் லாங் ஆன்சர்ஸ் 1 into 10 10 மார்க், ஷார்ட் ஆன்சர்ஸ் 5 into 5 25 மார்க்ஸ், டோட்டல் 35 மார்க்ஸ். அதே போல் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு சினாப்சிஸ்க்கு 5 மார்க்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு 25 மார்க்ஸ், வைவாவோஸ்க்கு 5 மார்க்ஸ், டோட்டல் 35 மார்க்ஸ். அடுத்து அகாடமிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கிரேடிங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். என்னென்ன லெட்டர் அண்டு கிரேட் பாயிண்ட் அண்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி குறிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 90 to 100% மார்க் இருந்துச்சுன்னா லெட்டரில் ஓ கிரேட் கொடுப்பாங்க, கிரேட் பாயிண்ட் 10, பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அதே போல் 80 to 89% இருந்துச்சுன்னா ஏ கிரேட் கிடைக்கும், கிரேட் பாயிண்ட் 9 அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட். 70 to 79% இருந்துச்சுன்னா லெட்டர் கிரேட் பி, கிரேட் பாயிண்ட் 8 அண்ட் பர்ஃபார்மன்ஸ் குட். 60 to 69% இருந்துச்சுன்னா சி கிரேட் அண்ட் 7 கிரேட் பாயிண்ட் ஃபேர். நெக்ஸ்ட் 50 to 59 இருந்துச்சுன்னா டி கிரேட் அண்ட் கிரேட் பாயிண்ட் 6 ஆவரேஜ். லெஸ் தென் 50 இருந்துச்சுன்னா எஃப் கிரேட், கிரேட் பாயிண்ட் கிடையாது, ஃபெயில். ஆப்சண்ட் ஆனாலும் கிரேட் பாயிண்ட்டும் கிடையாது, ஆப்சண்ட் ஏபி ஆப்சண்ட்னு குறிக்கப்படும், அப்புறம் ஃபெயில் தான் அதுவும். செமஸ்டர் கிரேட் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிரெடிட் மார்க்ஸ் அண்ட் கிரேட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க்ஸ் எப்படி தருவாங்கன்னு. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அதாவது 150 hours இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும். அது செமஸ்டர் பிஃபோர் 7th செமஸ்டர் அண்டு ஆஃப்டர் த 6th செமஸ்டர்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிஸ் ஸ்கூல், இதுவும் அதே மாதிரி தான் 150 hours இருக்கணும் இன் 7th செமஸ்டர். அவார்ட் ஆஃப் ரேங்க்ஸ் எப்படி அவார்ட் பண்ணுவாங்க, அது அவார்ட் ஆஃப் டிகிரி, டியூரேஷன் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடி, அப்புறம் ரீஅட்மிஷன் ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்டடி. ரீஅட்மிஷன்றது வந்து பார்த்தோம்னா பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரீஅட்மிஷன் பண்ணுறவங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்தால் நின்றுட்டு திரும்ப ரீஅட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு அமௌண்ட் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ரீஅட்மிஷன் ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்டடின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாப்டர் 2 சிலபஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ சிலபஸ் செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் செமஸ்டரில் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி 1 தியரி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்கோப் கொடுத்துருவாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் படித்தா என்ன பண்ண போகிறோம், என்னென்ன யூசஸ்ன்ற மாதிரி ஸ்கோப் கொடுத்துருவாங்க ஸ்டார்டிங்லேயே. ஆப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இதுக்குள்ளே என்ன பற்றி படிக்க போகிறோம், இது ஆப்ஜெக்டிவ்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன யூனிட்ஸ், அதோடைய சப்டிவிஷன்ஸ், அதில் இருக்கிற டைட்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது போல் தான் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. கூடவே தியரி ப்ளஸ் பின்னாடி வந்து ப்ராக்டிக்கல். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் தியரி இருந்தால் தியரி சிலபஸும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எவ்ரி செமஸ்டர்ஸ்க்கு வந்து இது போல் தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிஃபார்ம் சிலபஸ் பற்றின ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் வீடியோக்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃபார்மசி ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க
Pharmacy 360 தமிழ் சேனலுடைய டெலிகிராம் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கிறது. அதில் போய்ட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஹாப்பி லேர்னிங், ப்ரவுட் டு பி ஃபார்மசிஸ்ட்.